திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் குபேர வனக்காவல் 1967 உட்பெக்கர் எஸ்டேட். புருஷ், சொல்லு மிருகா. இப்போ நம்ம நடுவில் வேற யாருமே இல்லை. எனக்கு நீ, உனக்கு நான், அவ்வளவுதான். ஆமாம் மிருகா. மிருகா கண்களை மூடிக்கொண்டு அவனை நோக்கினாள். இப்போ நீ பண்ணுறது தப்புன்னு உணர்கிறியா புஷு? என்னை கல்யாணம் பண்ணிக்காதது தப்பு தானே? தப்பு தான் மிருகா. நான் வேணும்னு செய்யலை. என் அம்மா சொன்னதை தான் செஞ்சேன். புருஷ், புரிஞ்சுக்கோ. நம்ம 2 பேருக்கும் நடுவிலே ஜென்மாந்திரங்களாக பந்தம் இருக்குது, தெரியுமா? உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் உன்னை பிரித்து இருக்க முடியல. அதனால தான் நான் உன்னை துரத்திக்கிட்டே இருக்கேன். சரி மிருகா. புருஷ், கடைசியில் நாம் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும், தெரியுமா? இருக்கலாம் மிருகா. எனக்கு ஒரு ஆசை புருஷ். சொல்லு மிருகா. நாம் 2 பேரும் சாகரச்ச ஒன்றா செத்து போகணும். ஒன்றா செத்து போவோம் மிருகா. நிஜமாக தான் சொல்கிறியா புருஷ்? நிஜமாக தான் சொல்கிறேன் மிருகா. அப்போ கேளு புருஷ். நாம் 2 பேரும் செத்து போன அப்புறம் இந்த உலகம் நம்ம 2 பேரையும் இணைச்சு பேசணும். ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, அம்பிகாபதி அமராபதி மாதிரி நாம் 2 பேரையும் புருஷா மிருகான்னு பேசணும். பேசுவாங்க மிருகா. அது எனக்கு போதாது புருஷ். மும்தாஜ் ஷாஜகானை இந்த உலகம் எப்படி ஸ்லாகிக்க போகிறாங்க பாரு. தாஜ்மஹாலை பார்க்குறப்பெல்லாம் மும்தாஜ் ஞாபகத்துக்கு வர்றா இல்லையா? ஆமாம் மிருகா. புருஷ், நீ எனக்கு அந்த மாதிரி ஒரு அழகான மாளிகை கட்டணும். இந்த மார்பிள் ஸ்டோனால் இழைக்கணும். நடுவில் ஒரு நிலவரையை நீ கட்டணும். அது கட்டி முடித்த உடனே நாம் 2 பேரும் அதன் உள்ளே இறங்கி இந்த உலகத்தோட நம்ம தொடர்பை அறுத்துப்போம். நாம் இப்படியே இணை பிரியாமல் அடுத்த உலகத்துக்கு போயிடணும். என்ன சொல்கிற? போகலாம் மிருகா. தாஜ்மஹால் மாதிரி அந்த மாளிகையை புருஷா மிருக மாளிகைன்னு எல்லோரும் கூப்பிடணும். அந்த மாளிகையை பார்க்குறச்ச எல்லாம் வர்ற தலைமுறைகள் நம்மளை நினச்சிப்பாங்க மிருகா. புருஷ், என்னை நீ வரைஞ்சிருக்கிற ஓவியங்களை அந்த மாளிகை முழுக்க மாற்றணும். மாற்றேன் மிருகா. நம்ம காதல் சின்னத்தை நீ எங்கே கட்டணும் தெரியுமா? எங்கே கட்டணும் மிருகா? நம்ம எஸ்டேட்டுக்கு எல்லையிலே ஒரு ஓடை இருக்கே, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்குது, ப்ளூபெல் தீவு. அதுதான் நீ. அந்த மாளிகையை நீ அங்கே தான் கட்டணும் புருஷ். அந்த இடம் நம்மளோடது இல்லை மிருகா, பக்கத்து எஸ்டேட்டுக்கு சொந்தமானது. நாம் எப்படி அங்கே கட்டுறது? சாந்தமாக உரையாடி கொண்டிருந்த மிருகாவின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. முட்டாள் புருஷ், உன் ஆசை மிருகாவுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? மும்தாஜுக்காக ஷாஜகான் என்னவெல்லாம் செஞ்சான் பாத்தியா? எப்படியாவது அந்த எஸ்டேட்டை விலைக்கு வாங்கு. நான் சொன்னதை கட்டி முடி. நாம் சீக்கிரமாக ஜீவசமாதியை அடைஞ்சிடலாம். என்ன மிருகா? உற்சாகத்துடன் நட்ராஜ் மார்பில் சாய எந்தவித சலனமும் இன்றி ஆணி அடித்தது போல நின்று கொண்டிருந்தார் புருஷோத்தமன். யக்ஞம் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விட்டார். அவரை கவனித்து கொள்ள நந்தனா உடன் தங்கினாள். ஜோசனா தன் பங்குக்கு யக்ஞத்துக்கு தேவையான உதவிகளை செய்தாள். நானே சமையல் செய்து நந்தனாவுக்கும் யக்ஞத்துக்கும் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள். நந்தனா நெகிழ்ந்து போனாள். யக்ஞம் கையெடுத்து ஜோத்ஸ்னாவை கும்பிட்டார். என் மனைவி உங்கள் புருஷனை நாயை விட கேவலமாக நடத்திட்டு இருக்கா. அதை லட்சியம் செய்யாமல் நீங்கள் அவளோட புருஷனான எனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பெரிய மனசுமா? ஒரு பொண்ணு எப்படி இருக்கணுங்கிறது அதுக்கு நீங்கள் உதாரணமாக இருக்கீங்கோ. எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு உதாரணமா மிருகா? கண்ணீருடன் திக்கி திணறி பேசினார். இதோ பாருங்கோ, பழசே இல்லாமல் நினச்சி பார்க்காதீங்க. உங்கள் உடம்பு தேவலையாகணும். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நல்ல மிதமாகவே நினச்சிக்கோங்க. நல்லது நினச்சா நிச்சயம் அது நடக்கும். ஜோத்ஸ்னாவின் பேச்சு அப்பா மகள் இருவருக்குமே தெம்பை ஊட்டியது. டாக்டரை பார்த்து விட்டு வந்தனர். மெட்டில்டாவும் அமுதனும் இப்போதைக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார். இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணுமா? அமுதன் சொன்னான். மெட்டில்டா குறுக்கிட்டாள்.
ப்ரொஃபஸர், நீங்கள் யக்ஞம் அங்கிளை பார்த்துக்கணும். என்னோட ராஜஸ்தான் வரவேணா, நான் மட்டும் போகிறேன். நந்தனா வியந்து போனாள். ராஜஸ்தான் போறியா என்ன? ஆமாம் நந்தனா. ரங்கோலி கன்வர்னு ஒரு பொண்ணு உடன்கட்டை ஏறி சதி செய்ய போகிறான்னு நியூஸ் வந்திருக்கு. சதியை பற்றி இல்லாமல் என்னோட டாக்குமெண்ட்ரி படம் முழுமை பெறாது. ப்ரொஃபஸர்கிட்ட அதை சொன்னேன், அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் இங்கே இருக்கிறது தான் பெட்டர். ஜோசனா இடைமறித்தாள். அமுதா, நீ மெட்டல்லாவோட போயிட்டு வாடா, நான் இவாளை பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனா இருக்கவே இருக்கா. பரதன் மாமாவும் சந்தானமும் நீ அவளை அழிச்சுண்டு போ. அமுதன் தயங்கி நின்றான். நந்தனா தன் பங்குக்கு சொன்னாள். போயிட்டு வாங்க அமுதன், நாங்கள் பார்த்துக்கிறோம். யஜ்ஞம் மீண்டும் புலம்ப ஆரம்பித்தார். என்ன நாடு இது? ஒரு பக்கம் செத்துப்போன புருஷனுக்காக ஒரு பொண்ணு உடன்கட்டை ஏற போகிறா. இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் புருஷனை தனக்கு அடிமையாக வச்சிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. மட்டில்டாவுக்கு சிரிப்பு வந்தது. அங்கிள் உடன்கட்டை ஏறுவதும் அந்த பெண்ணோட குரூரமான மனசைத்தான் காட்டுது. நீங்கள்லாம் எப்படி சதியை ஆதரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ரங்கேசிகள் கன்வருக்கு எவ்வளவு சின்ன வயசு தெரியுமா? பேப்பரில் ஃபோட்டோ போட்டிருக்கான் பாருங்க. அவளுக்கு வாழணும்னு ஆசை இருக்காதா? அவள் தன்னையே அழிச்சிக்கணும்னு எப்படி இந்த தேசம் வளர்த்திருக்கு? வியப்பை காட்டினாள். ஜோசனா அவளை புன்சிரிப்புடன் பார்த்தாள். மட்டில்டா, உடன்கட்டை ஏறுற பழக்கம் எங்கள் சாஸ்திரத்திலே சொல்லப்படலை. எங்கள் தேசத்து விதிமுறைகளில் கூட கிடையாது. ஆனால் எங்கள் நாட்டு பெண்கள் எதற்காக சதி செய்துண்டா தெரியுமா? பாதுகாப்புக்காக தான். இந்த புண்ணிய பூமியை படையெடுத்துட்டு வந்து எத்தனை பேர் இருக்கா? ஏன் உங்கள் நாட்டுக்காராளே எத்தனை பேர் வந்தா அவகிட்டேருந்து தங்க மானத்தை காப்பாற்றிக்கத்தான் உடன்கட்டை ஏறுற பழக்கமே வந்தது. அமுதன் தாயை கேள்வியுடன் பார்த்தான். பாதுகாப்பு இல்லைனா உடன்கட்டை தான் ஏறணுமா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே. ராஜாராம் மோகன் ராய் அதைத்தானே சொன்னார். அவர் பிரச்சாரம் பண்ணியும் ஜனங்க திருந்தாம சதியை ஆதரிக்கிறாளே. ஜோசனா அமுதனை புன்சிரிப்புடன் பார்த்தாள். அமுதா, நான் பிருந்தாவனத்தில் தங்கி இருந்த கோகுல சுத்திரத்தை பார்த்ததே இல்லை. எத்தனை விதவைகள் குடும்பத்தாலே நிராகரிக்கப்பட்டு சத்திரத்திலே அம்போன்னு கிடக்கிறாங்க தெரியுமா? கெட்ட எண்ணக்காரங்க அவளை சுற்றி சுற்றி வர்றா. சத்திரத்தை சிக்கத்து 2-3 விதவைகள் காணாமல் போயிட்டா. அவள் தினமும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டே இருக்கா. எத்தனை பொண்ணுங்க இந்த மாதிரி கஷ்டப்படுறா தெரியுமா? அந்த பொண்ணு அவள் பேர் என்ன? ரங்கோசி. அவள் கூட கோகுல சத்திரத்தாலே ஒதுக்கப்பட்டு தன்மானத்தை காப்பாற்ற இன்னமும் போராடுறதை விட உடன்கட்டை ஏறுவது எவ்வளவோ பாதுகாப்பு தான் அப்படின்னு நினச்சிதான் இருப்பா. அதனால் அவள் செய்கிறதும் அவளுக்கு நியாயம்தான். இருந்தாலும் உயிரை போக்கிக்கிறது டூ மச் இல்லையா? மெட்டில்டா கேட்டாள். என்னையே எடுத்துக்கோங்கோ மெட்டில்டா. தாத்தாவை பாம்பு கடிச்செடுத்து வந்து வைத்தியம் பாருங்கன்னு சிப்பாயிங்க வந்து சொல்லியிருந்தா என் நிலைமையே வேறு மாதிரி இருந்திருக்கும். பதட்டத்தில் சிப்பாயிங்க என்னை வலுக்கட்டாயமாக இழுத்துண்டு போனதால தான் உலகத்தாருக்கு முன்னாடி என் பேரே கெட்டுப்போச்சு. அமுதா, உன்னை எல்லோரும் சின்ன வயசுலே எப்படி இலக்காரம் பண்ணி இருக்கா? ஒருவேளை நீ அரண்மனையிலே இருந்து மறுநாள் காத்தால ஆற்றுக்கு வந்ததும் கெரசினை கொட்டிட்டு பற்ற வச்சிருந்தேன்னா இந்த ரங்கோலியை போல் எத்தனை தெய்வமாக கொண்டாடி இருப்பாங்க. எனக்கு கேவலமாக ஏதாவது நடந்திருந்தா நான் நிச்சயம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். கேவலமானவங்கிற பேரை வாங்கணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வாழலாம். புனிதமானவன்னு பேர் வாங்க நினச்சா நெருப்பில் எரிஞ்சு தான் ஆகணும். புடம் போடலேனா தங்கத்துக்கு ஏது மதிப்பு? ராஜாராம் மோகன் ராய் சொன்னது நல்ல விஷயந்தான். ஆனால் தனிப்பட்ட முறையிலே பெண்கள் பாதிக்கப்படுறப்போ அவரை வந்து காப்பாற்ற முடியும்? சதி செய்துக்கிறது பெண்ணோட தனிப்பட்ட முடிவு. அதை யார் கேள்வி கேட்கறது?
சதி பண்ணிக்காதே. விதவையா இந்த சமுதாயத்திலே அவமானப்பட்டு கைவர்களாலே சீரழிச்சுப்பேன்னு அவளை பாதுகாக்க வைக்கில்லாத அரசாங்கம் சொன்னால் அதை கேட்கணும்னு கட்டாயம் இல்லை. ரங்கோலியை பொறுத்த வரைக்கும் அவள் செய்கிறது சரிதான் மெட்டில்டா. ஜோஸ்னா தன் மனதில் இருந்த வேதனைகளை கொட்ட அவள் கூறுவதை பிரமித்து போய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் மற்றவர்கள். ருத்ர தாண்டவம் ஆடி தன்னை வீட்டை விட்டு விரட்டிய மிர்காவை நினைத்தது யஜ்ஞத்தின் மனம். பெண் குலத்தின் பொக்கிஷமாக இந்திய பெண்ணின் சிறப்பு அம்சங்களை பிரதிபலித்தபடி விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் ஜோஸ்னாவை மதிப்புடன் பார்த்தார் யஜ்ஞம். மட்டில்டாவே உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள். அமுதன், யூ ஆர் சோ லக்கி. உங்களுக்கு எப்படிப்பட்ட மதர் கிடைச்சிருக்காங்க பாருங்க. அமுதன் பெருமை பொங்க தாயை பார்த்தான். அப்போது நான் மெட்டில்டாவோட ராஜஸ்தான் போகலாமா? உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்லை, யஜ்ஞம் உட்பட மூவரும் சொன்னார்கள். அமுதன் கிளம்ப எத்தனிக்க யஜ்ஞம் திடீரென அவரை அழைத்தார். நான் அமுதன்கிட்ட ஒரு விஷயம் தனியாக பேசணுமே. மற்றவர்கள் அவரை வியப்புடன் பார்த்துவிட்டு அகன்றார்கள். அமுதன் குனிந்து தன் காதை கொடுக்க யஜ்ஞம் அவனிடம் கைப்பற்றி சொல்ல அமுதன் திகைப்புடன் அவரை பார்த்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.